எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கருத்து ஃபன் எல்லாமே வேற லெவல். ஆமாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் சான்ஸே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செகண்ட் ஆஃப் பர்த் இட் செம்மையாக இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் பற்றி நினைக்கிறேன் டக்குனு ஷைன் ஆகிட்டாரு. பெஸ்ட் ஆக்டிங். ஆமாம் செம்மையாக இருந்துச்சு. இப்படிலாம் இல்லை, இது வந்து ஒரு தனி கேட்டகரி. கியூட் ஆக்டர். படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. 3 மணி நேரம் ரொம்ப நல்லா போச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? டைரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த பிரின்ஸ்பாலாக வராரு இல்லையா, அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா பிடிச்சிருந்தது. காமெடிலாம் நல்லா இருந்தது. காமெடிலாம் நல்லா இருந்தது. இப்போ இது ஆனாலும் வாழ்க்கை போனாலும் மறுபடியும் முன்னேறி வந்து பண்ணுறாரு இல்லையா, அது அந்த கருத்து நல்லா இருக்கு. தப்பு பண்ணாலும் தெரிஞ்சுட்டு நல்லா வாழ்கிறாரு, அது நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒர்த்து வாசிங்க 200% இப்போ இருக்க இந்த காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைஃப் வந்து படம் எடுத்திருக்கானுங்க. சும்மா வந்து நம்ம அந்த காலேஜில் கெத்தா தெரியிறோம், அதுதான் வந்து மாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல, அதெல்லாம் வந்து பியூராக வந்து ரியாலிட்டி என்னன்றதை படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக படத்தில் பிரதீப் ரங்கநாதனோட ஏடி வந்து என்னோடய ஃப்ரெண்டு சுபாஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவனுக்காகவே வந்தேன். பிரதீப் டேரக்டராக மட்டும் இல்லை, ஆக்டராகவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங்கு எல்லாமே ஓகே, போரே அடிக்கல. 200% ஒர்த்து. எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். அவங்களோட ஆக்சுவலாக இங்கே ஹீரோவோட அவங்களோட என்ட்ரிக்கே பயங்கர மாசம் இருந்தது. அவங்க 2 பேருக்குமே, சித்துவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களுக்கும். ஓகே தான் படம். எனக்கு துளி கூட லேக் இல்லாமல் படம் சூப்பராக போச்சு. நல்லாயிருக்கு ப்ரோ. தரமாக இருக்குது ப்ரோ. ஒர்த்து ப்ரோ, கன்ஃபார்ம். இதில் வந்து எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ. நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. அவன் காலேஜ் எல்லாமே லவ்வுக்கு உண்மையாக இருக்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ சீன். வெளியே போனால் யாரும் மதிக்க மாட்டாங்க, அது உண்மைதான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எங்கேயுமே வந்து போர் அடிக்கவே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்மே வந்து நான் எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் உண்மையில ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய கேமியோஸ்லாம் இருக்குது பாருங்கள். மூவியை வந்து அவ்வளோவா காட்டவே இல்லை அவங்க. ஆனால் டானிங் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, நல்லா கண்டென்ட் எடுக்கிறாரு. அதனால் நல்ல மக்கள் வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா ஸ்டார் எமர்ஜ் ஆவார். படம் வேறு லெவலில் இருக்குண்ணே. ட்ராகன் படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டச்சாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது ஒழுங்காக படிக்க சொல்லியிருக்காங்க. சூப்பர் படம், உண்மையிலே நல்ல படம். இந்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. லவ் டுடே விட ஒரு மடங்கு நல்லாவே இருக்குது. சூப்பராக இருக்குது. பிரதீப் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதை ஒரு செம்ம ட்விஸ்ட் இருந்துச்சு பாருங்க. சரியான அவர் உண்மையை சொல்லனா இன்னும் என்ன இருக்கும், வாழ்க்கையே போயிருக்கும். அவர் உண்மையை சொன்னதுனால தான் அதுவும் ஏண்டி விட்டு போன சாங் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா சாங்ஸ், ஃபயர் டிராகன் அஸ்வன் மாரிமுத்து டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. லவ் டுடே விட இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. அவர் நடித்த லவ் டுடே விட செம்ம ஹிட்டு. படம் செம்ம இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எத்தனை தடவை படம் ஃபேமிலிக்காக பார்க்கலாம். இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன். பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது படம். எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். காமெடி ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். காமெடி ஃபுல்லாமே நல்லா தான் இருக்கும். எங்கள் ஒப்பீனியன் வந்து பிரதீப் ரங்கநாதன் கிட்டே இருந்து ஸோ அப்கமிங் எல்லாமே வந்து சக்ஸஸாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மூவி வந்து ஒரு ஹீரோவாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் நல்லா சூப்பராக இருந்துச்சு மூவியோட. எல்லா ஆடியன்ஸுக்குமே ஆக்சுவலி இது வந்து சேருது. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரியர் வச்சுட்டாரு. பட் அரியர் வச்சு அவர் வந்து டெக்னிக்கலாக வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸில் எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஏஜ் பர்சன்ஸ் மட்டும் தான் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது, அருமையாக இருந்துச்சு ப்ரோ. அதாவது ஃபேமிலி என்ஜாய் பார்க்கலாம் ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நான் ஏதோ லைட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. பட் காமெடி தான் அல்டிமேட் ட்விஸ்ட். விஜய் சித்து, ஹர்ஷத் கான், மாஸ். லேக்லாம் எதுவும் இல்லை, ஜாலியாக போகுது. வேறு லெவல் ப்ரோ. படம் மாஸ் தான் இருந்தது. எதுவுமே எதிர்பார்க்கல, ஆனால் வேறு லெவலாக இருந்துச்சு ப்ரோ. படம் சொல்ல போனால் மாசு ப்ரோ. வேறு கிளைமேக்ஸ் வேறு லெவல் ப்ரோ. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பயங்கரமாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். வேறு லெவல் ஒர்த்து. நல்லா இருந்தது படம். நல்ல மெசேஜ். நம்ம நல்லா இருக்குது படம் ப்ரோ. ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வந்து லைட்டாக மாற்றிட்டாங்க. வந்து படம் ஃபுல்லாகவே ஒரு வைப்பில் போகும். ஆனால் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து எமோஷனலாக மாறிடும். அது படத்துக்கு ரொம்பவே சூட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. பிரதீப் ஓகே, ஒரு ட்ராக் அவரோட கெரியருக்கு நல்லா வந்துட்டுருக்கு. அது மட்டும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். இதே மாதிரி கீப் இட் அப் பிரதீப். ஆல் த பெஸ்ட். அவெல்லாம் சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் சொல்லவே வார்த்தையே இல்லை. பக்காவாக இருக்குது எல்லாருமே. மறுபடியும் ஃபெயில் ஆகி மறுபடியும் வந்தார் அவர். சூப்பராக பண்ணியிருந்தாருண்ணா. அதே இல்லாமல் பாஸ் ஆகி போகணுண்ணா. நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பர். ஆனால் 3 படமும் சூப்பராக இருந்துச்சு. லவ் டுடே, டான் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடியாக இருந்துச்சு. விஜய் சித்து தான் வந்தார். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் ஹிட்டு. பெரிய லெவல் ஹிட்டு தான். தார்மார ஹிட்டு தான்.
தேட்டரே அலறிச்சு. அந்த மாதிரி ஹிட் ஆகிடுச்சு. இந்த பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த அளவுக்கு. இல்லை அவருடைய ஹார்ட் ஒர்க் தான். அவர் வந்து டக்குன்னா ஷைன் ஆகலை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஷார்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் வந்து கோமாளி, அதுக்கப்புறம் எல்லா மூவி தான் டக்குன்னா வந்து வரலை. அவருடைய ஹார்ட் ஒர்க்